கன்றுக்குட்டி வளர்ப்புங்க. எனக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் எனக்குமே இருக்குது. ஏன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. ஓகேங்களா? இன்றைய கன்றுகள் நாளைய பசுக்கள்னு நானுமே நிறைய பதிவில் சொல்லியிருப்பேன். நான் ஒரு கிளாஸுக்கு போனேன் பார்த்தீங்களா, அங்கே கூட அதுதான் சொன்னாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ இது என்ன எனக்கு ஒரு டவுட்னா பார்த்திங்கன்னா, இப்போ 4 கன்றுக்குட்டிகள் வளர்க்குற இடத்துல நம்ம ஒரு நல்ல கறவை கறக்கிற மாட்டுக்கு தீவனம் கொடுத்தா நம்மளுக்கு டெய்லியுமே ப்ராஃபிட் இருக்குது. கரெக்டு தானே? இப்போ பார்த்தீங்கன்னா 4 மாடு 4 கன்றுக்குட்டிகளுக்கு நம்ம தீவனம் போட்டு பசுந்தீவனம் போட்டு அதுக்கும் அடர் தீவனம் போட்டால் தான் நல்லா ஆரோக்கியமாக வளரும். பூச்சி மாத்திரை, சத்து மருந்து, இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. பட் இதே விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கறவை கறக்கிற மாட்டுக்கு கொடுத்து அன்றாட நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இதுதான் என்னோடய டவுட்டு. அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன். நான் உங்கள் வேலவன். இன்றைக்கி பதிவில் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஒரு டவுட்டு பர்சனலாக, அதை உங்கள்கிட்ட நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். மறக்காமல் இந்த விஷயத்தை கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? என்ன கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 கன்றுக்குட்டிகள் இருக்குது. அந்த 4 கன்றுக்குட்டிகள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எவ்ரிடே பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் அளிக்கிறது எல்லா விஷயமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த 4 கன்றுக்குட்டிகளில் நம்மளுக்கு எப்படியும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் சொகுரையாகவே பார்த்திங்கன்னா ₹1 கூட வருமானம் என்பது வராது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா கன்று வளர்ப்பில் நம்ம ப்ராஃபிட்டை பின்னாடி தான் பார்க்க முடியும். ஏன்னா 4 கன்றுக்குட்டிகள் நல்லா வளர்த்திட்டிங்கன்னா நல்லா HF ப்ரீடாக நல்லா தேர்ந்தெடுத்து வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா தலசங்கன்றுகள் பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கு கூட போவோம். நல்லா 2 வருஷம் கழித்து 4 லட்சம் வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம இப்போ எப்படி சொல்கிறது, அதுக்கு பதிலாக ஒரு நல்ல மாடு, நல்ல ஒரு 20 லிட்டர் கறவை கறக்கிற மாடை கூட வாங்கி வளர்த்துனா அப்படி இப்படி பாலை கறந்தா நம்மளுக்கு லாபமாக டெய்லி இருக்கும். இப்போ என்ன காரணத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர், அவர் சொன்னார், அதிகமாக மாடு கன்றுக்குட்டிகள் வளர்த்தக்கூடாதுப்பா. ஏன்னா பண்ணையில் வரக்கூடிய சின்ன சின்ன லாபத்தை பார்த்திங்கன்னா தடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது கன்றுக்குட்டிகள். என்ன காரணம்னா அதுக்கு பசுந்தீவனம் கொடுக்கணும். இப்போ மாடு மாதிரிலாம் கன்றுக்குட்டிகளை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி கட்டுறாங்கன்னா அது இழுத்துட்டு போவோம். நம்ம பிடிச்சி கட்டுற சுமையுமே இருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயமே இருக்குது. இதை அவர் சொன்னார். இது என்னைய கேட்டால் ஒரு நியாயமான விஷயமாக தான் இருக்குது. அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரீசனாக தான் இருக்குது. ஆனால் நம்ம கன்று வளர்ப்பு என்பது சாதாரணமாக வளர்த்திட்டு போயிடுறோம். அந்த கன்றுக்குட்டிகள் நம்ம வளர்த்தி கரெக்டான நேரத்தில் செனை பிடிச்சா கரெக்டாக இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா கன்று வளர்ப்பு என்பது நம்ம மாட்டு பண்ணையில் ஃபுல்லாக இறங்கி வேலை செய்கிறோம் அப்படின்னா கன்று வளர்ப்பு என்பது தேவையில்லாத ஒன்றுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா கன்று வளர்க்குறனால நம்மளுக்கு எப்படியும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு லாபம் என்பது கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம என்ன சொன்னாலும் சரி, கன்று வளர்ப்பில் நம்ம இன்றைக்கி பலனை எதிர்பார்க்க முடியாது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு 2 வருஷம் கழித்து மாடு கன்று போட்ட அப்புறம் ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட இந்த வளர்ந்த கன்றுக்குட்டி என்ன ஏதுன்னு தெரியும். எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும். என்ன தீவனம் கொடுக்கறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் மாட்டு பண்ணை என்பது டெய்லி லாபத்துக்காக மட்டும்தான் வச்சுருக்கோம், சரிங்களா? 2 வருஷத்துக்கு அடுத்து நம்ம வச்சுருக்க வரப்போகிற லாபத்துக்காக வைக்கிறது கட்டாயமாக கிடையாது. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, நம்ம மாடுகளாக வளர்த்திட்டு போனால் ப்ராஃபிட்டாக இருக்குமா, இல்லை இது மாதிரி கன்றுகள் 4 கன்றுகள் அது மாதிரி வளர்த்துனா ப்ராஃபிட்டாக இருக்குமா? ஆனால் அந்த நண்பர் சொன்னது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு கன்று வளங்கப்பா போதும், ஆரமாக இருக்கும். ஏன்னா நல்லா பசுந்தீவனம் கொடுத்து டக்குன்னு செனை பிடிக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தார், சரிங்களா? மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க, ஓகேங்களா? அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பார்ந்த உழவன். நன்றி, வணக்கம்.